அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசியமான பதிவு, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி ஊட்டப்பட்ட விசேஷம் பொருந்திய, குறிப்பாக நம்மளுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லாங்க. அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 8ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 23ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய ஒரு நாள். மேலும் இது வளர்பிறை வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இது ஆடியில் நமக்கு 4ஆவதாக வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் நமக்கு வரலட்சுமி விரதமும் இருந்ததுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 888ங்கிற லைன் கேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய எண்கள்னு பார்க்கும்போது நிறைய எண்கள் இருக்குது. அதில் முதன்மையானதுன்னு பார்க்கும்போது இந்த 8 சொல்லலாம். அதனாலேயே இந்த லைன் கேட் போர்ட்டல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மணி ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கு இது இம்மிடியேட் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் இந்த நாளில் நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியும் இருக்குது. இந்த பௌர்ணமி திதியானது இன்று மதியமே நமக்கு தொடங்கிடுச்சுங்க. இன்று மதியம் 2:53 தொடங்கிடுச்சு. இது நாளை மதியம் 2:26 வரைக்கும் இருக்குது. அடுத்தது இந்த நாளில் திருவோண நட்சத்திரம் இருக்குது. திருவோணம்ங்கிறது பெருமாளுக்குரிய நட்சத்திரம். தன்னுடைய மனைவிக்குரிய, அதாவது லக்ஷ்மி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் திருவோணம் வந்திருக்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரமுமே இருந்துச்சுங்க. எல்லா சிறப்புகளும் இந்த நாளில் இருந்ததுனால தான் தொடர்ந்து 2-3 நாட்களாக இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் கொடுத்துருந்தேன். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்வீங்க, பலனடைவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நேரம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று இரவு வரக்கூடிய 8 மணியிலேருந்து 8:59. இது பார்த்திங்கன்னா இந்த 888 லைன் கேட் போர்ட்டலுக்கு மிகவும் மேட்சிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்ன்ட்டு கிட்டத்தட்ட 4 வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். 4மே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். மேலும் அதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா அந்த 4 வீடியோனுடைய லிங்க்கையும் இந்த எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு சுலபமாக பட்டுச்சு அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று மட்டுமாவது நீங்கள் இந்த நாளில் செஞ்சு இந்த நேரத்தில் செஞ்சு பலனடைங்க. ஒருவேளை உங்களால் எதுவுமே செய்ய முடியல, அந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற சமயத்தில் 9 மணி கூட தாண்டிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். இதை இன்று இரவு தூங்கிறதுக்குள்ளே, அதுவும் கரெக்டாக சொல்லணுன்னா இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இது எதற்கானதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே நீங்குவதற்கான ஒரு அற்புதமான முறைன்னு சொல்லலாம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக பண்ணலாம். பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் ஓகே தான். அதே போல் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, வேறு எங்கேயாவது தங்கிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் மற்ற பரிகாரங்களையும் செஞ்சுருக்கேன், இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக நீங்கள் செய்யுங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாறும் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க. ஏன்னா எப்போதுமே நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்கள் வரும்போது சில பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுவேன். அதை நம்ம கருத்தூன்றி பார்த்தோம் அப்படிங்கும்போதே அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிட்டு அதன் மூலமாக நம்மளுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இப்போ நான் காட்டக்கூடிய இந்த பிக்சரானது உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். எவ்வளோ பொறுமையாக பார்க்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பாருங்கள். இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே இதை அடிக்கடி பார்க்குற மாதிரி பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த பிக்சரானது இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். இது எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். முதல்ல நிறைய சர்க்கிள்ஸ் தெரியுதா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனர்ஜி சர்க்கிள் பற்றி நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற சர்க்கிளில் மொத்தம் 3 8 நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி 888. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா 2 8, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 1 8.
இப்போ இதனுடைய அமைப்பை பாருங்கள், ஒரு முக்கோணம் மாதிரி தெரியுதா? 3 8 கீழே 2 8 அதுக்கு கீழே ஒரு 8, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்குதா? இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற எனர்ஜி சர்க்கிளில் சில பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு வந்து கொடுத்துருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு வந்துட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இதை எழுதி ஒரு பேப்பரில் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கனோ அங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அதே போல் ஸ்மால் லெட்டரில் இருக்கிறத ஸ்மால் லெட்டரில் எழுதுங்க. சின்ன சின்னதாக ஹைஃபன் இருக்குது பாருங்கள், அந்த ஹைஃபனை கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். சுப்ரீம் ஒரு சின்ன கோடு போட்டிருக்கு, லைட் ஒரு சின்ன கோடு, ஹியூ அதாவது ஹெச்யூ அப்படின்னு சொல்லணும், ஹியூ ஒரு சின்ன கோடு, லிசன் ஒரு சின்ன கோடு, கைடிங் இது பார்த்திங்கன்னா ஜி மட்டும் கேபிட்டலு சரிங்களா, கைடிங், ஸ்டார் எஸ்டிஏஆர் இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஒரு சின்ன கோடு, கிறிஸ்டல் ஒரு சின்ன கோடு, ஸ்மார்காஸ் போர்டு அடுத்தது ஒரு சின்ன கோடு, சாம் ஒரு சின்ன கோடு, அலைன் அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் லயன், விஸ்டம் லயனில் எல் வந்து கேபிட்டல் லெட்டர், பக்கத்தில் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. விஸ்டமுக்கு டபிள்யூ வந்து கேபிட்டல் லெட்டர், லயன் விஸ்டம், லயன் விஸ்டம். இது மட்டும் இங்கே நீங்கள் நல்லா வந்து கவனித்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி லைன் கேட் போர்ட்டல் தானே, அதனால் இந்த லயன் விஸ்டம் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இதை வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்ற வேர்ட்ஸ் சொல்லலைன்னா கூட இந்த லைன் விஸ்டமாக அதிகப்படியே இன்றைக்கி நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்கிறது சிறப்பு. இப்போ இந்த பிக்சரை பார்த்தா எப்படி எங்களுடைய கஷ்டம் தீரும், எங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக்சரை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே என்ன விருப்பம் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல உங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பணம் சம்மந்தப்பட்டதா இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுமா அப்படின்ட்டு முதல்ல வந்துட்டு நீங்கள் அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நேரத்தில் ஒரு இன்டென்ஷனை வச்சுட்டு பண்ணும்போது அது ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதனால் நிறைய போட்டு குழப்பிக்காமல் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு அந்த விருப்பம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பிக்சரை வந்து பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்து முடித்த பிறகு நீங்கள் நினச்சிங்க இல்லையா, அந்த விருப்பம் வந்து நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இவ்வளவே தான். அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக போய் தூங்குங்க. நீங்கள் என்ன வந்து கற்பனை பண்ணீங்களோ அது இனிமேல் நிஜமாகவே வந்து நடக்க தொடங்கும். அவசியமாக ட்ரை பண்ணி பாருங்கள், 100% பலன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.